ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆல்ரெடி என்னை திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா வீடியோ போட்டே 3 மாதம் ஆக போகுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ போடல என்ன ரீசன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நானும் கமெண்ட்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. இனிமேல் போடுற கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஃபைனல் இயர் இல்லையா, ப்ராஜெக்ட்டு எக்ஸாமு அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான் வீடியோ போடல. நானும் வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், பட் போட முடியல. எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் வீடியோ போட முடியாததுக்கு. இனிமேல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து நம்ம ஷீரோ கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, நான் வந்து என்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து பாய்ன்னு சொல்லியிருந்தீங்க, நிறையா பேர் கேர்ள்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்ம ஷீரோ ஆக்சுவலாக என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாய் கண்ணுக்குட்டி தான் போட்டுச்சு. எனக்கும் கேர்ள் கண்ணுக்குட்டி போடணுன்னு தான் ஆசை, அப்போ தான் வீட்டிலே வச்சு அழகழகாக வளர்க்கலான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, பாய் கண்ணுக்குட்டியாக பிறந்துச்சு. அப்புறம் நம்ம பேபி ஜியா ரெண்டுமே வந்து சனையாக இருக்குது, கண்ணுக்குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் நம்ம பேபி ஜியா பற்றியுமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு கண்ணுக்குட்டி போட்டுருச்சா அப்படின்னு. எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது. எந்த ஆடுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரௌனி ஆடு. ரொம்ப நேரமாக பறிச்சிட்டே இருந்துச்சு. சரி குட்டி தான் போட போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு வந்து கட்டியாச்சு. இதை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடுலாம் கண்டுக்குட்டி போட போதுன்னா எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவார். ஆடுனா என் தம்பி தான் கண்டுபிடிப்பான். எங்கள் அப்பாவோட என் தம்பி ஆடுனா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான், எது ஃபஸ்ட்டு குட்டி போட போகுது அப்படின்னு. ஏன்னா அவன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவான். ஏன்னா என் தம்பி தான் எப்போயுமே ஆடெலாம் பார்த்துக்குவான். அவன் தான் காலையில் ஸ்கூல் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி எவ்வளோ திறமை பார்த்தீங்களா, நாங்கள் கூட கண்டுபிடிக்கல, அவன் பார்த்து சொல்லிட்டான். சரின்னு சொல்லி என் தம்பி சொன்னதை கேட்டு பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டோம். சரி வாங்க எத்தனை குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆடை வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க. ஆட்டுக்குட்டியாக நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுற பாருங்கள். இதில் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட்டுக்குட்டி, இதுதான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்க ஆடு. பார்த்தா நம்ப முடியல தானே, ஆனால் ஆடெலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். கலர் எப்படி வெளுத்து போச்சு பாருங்கள். மீதி இருக்க 2 ஆடும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எந்தெந்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. 3மே கேர்ளு, அவங்க அம்மாவுக்கு பிறந்தது. ஃபஸ்ட்டு வந்து கால் வந்த உடனே தலையும் வந்துருச்சு, உடனே பாதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கையாலே கொஞ்சம் இழுத்து விட்டாச்சு. ஏன்னா ஒரு தலையும் 2 காலும் வந்துருச்சு, மீதி 2 கால் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்களே தொடச்சி விட்டோம். மூக்கில் வந்து குட்டி போட்டவுடனே எடுத்து விடணும், இல்லைனா மூச்சு விட முடியாது குட்டியால். என் தம்பி தான் இந்த வேலைலாம் கரெக்டாக பார்ப்பான், அவன் இல்லாததுனால நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆடே இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து இது பண்ணி விட்ரும். அடுத்த குட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆடு இன்னொரு குட்டி வந்து போட ஆரம்பிச்சிச்சு. இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கூடம் வரும் இல்லையா, அதுவே வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்தது. பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி ப்ளட்டு மாதிரியே தான் வந்தது, வரும்போதே பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட குட்டிக்கெலாம் ஆட்டுக்குட்டியோட கால் வந்தது, தலை வந்தது. இதில் வந்து ஒரு மாதிரி ப்ளட்டு மாதிரியே தான் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டியே வந்து தெரியவே இல்லை. அப்போயே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக அதுக்கப்புறம் ஆடு வந்து கத்திக்கிட்டே இருந்தது. எழுந்திரிக்குது, படுக்குது, ரொம்ப நேரமாக இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பார்த்தோம், ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகிருக்கும், ஆட்டுக்குட்டி வந்து போடவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பா வேறு பக்கத்தில் இல்லையா, அதனால அப்புறம் நானே வந்து அந்த ஆட்டுக்கு வந்து டெலிவரி பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஆட்டோட பின் சைடு வந்து வந்துட்டுருக்கு, பின்னங்கால் வந்துட்டுருக்கு. எப்போயுமே முன்னங்காலும் தலையும் தான் வரும். இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து அப்படியே ரிவர்ஸாக வந்துட்டுருக்கு. அதனால தான் ரொம்ப நேரமாக ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த ஆட்டுக்கு டெலிவரி பார்க்குறதுலாம்.
பார்க்கும்போதே பயத்தோடு தான் இருந்தேன். முதல்ல போட்ட ஆட்டுக்குட்டி வந்து நல்லா ஏஞ்சி நடக்கவே ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்குமே இந்த குட்டி வந்து போடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டுக்குட்டி வந்து வெளியே இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு தொட. அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை வெளியே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து உயிரே இல்லை. நாங்களும் தேய்ச்சி பார்த்தோம், தட்டி பார்த்தோம், எங்கள் அம்மா மூச்செலாம் கொடுத்து பார்த்தாங்க, அப்பயும் அதுக்கு வந்து உயிரே இல்லை. இந்த ஆட்டோட இன்னொரு குட்டி வந்து இறந்துருச்சு. ஃபஸ்ட்டு போட்ட குட்டி வந்து என்ன குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் குட்டி. இதுவும் வந்து ஒரு பாய் தான், ஆனால் இந்த குட்டி வந்து இறந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இந்த ஒரு குட்டியே பார்த்துக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.